Hello students, இந்த வீடியோவில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் ப்ராடக்ட் பார்க்கலாம். இந்த யூனிட்டோட இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸாக நான் இப்போ அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வரேன். இப்போ ரெண்டு வெக்டார்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க, ஏ வெக்டார் பி வெக்டார். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிற சியும் ஒரு வெக்டார் குவான்டிட்டியாக இருந்தால் இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், வெக்டார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஆப்ரேஷன் சிம்பிள் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த கிராஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த சி வெக்டாரோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், இந்த ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் இருக்கிற பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். இப்போ ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் எக்ஸ்ஒய் பிளேனில் இருந்தால் சி வெக்டார் இசட் ஆக்சிஸில் இருக்கும். ஆமாவா இல்லையா? ஏன்னா ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் அது எப்படி தான் இருக்கும், பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போ இதுதான் முதல் ப்ராப்பர்ட்டி. அப்போ ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருந்தாலும் இல்லைனாலும் சி வெக்டார் இது ரெண்டுக்கும் எப்படி தான் இருக்கும், பர்பண்டிகுலராக தான் இருக்கும். அப்போ இது ஏ வெக்டார்னு எடுத்துக்கோங்களேன், இது பி வெக்டார்னு எடுத்துக்கிட்டால் இது ரெண்டும் ஒன்று கொண்டு எப்படி இருக்குது, பர்பண்டிகுலராக இருக்குது. இப்போ சி வெக்டார் இது ரெண்டுக்கும் பர்பண்டிகுலராக, அப்போ இது எக்ஸ் பிளேனில் இருக்குது, இது ஒய் பிளேனில் இருந்தால் சி வெக்டார் எங்கே இருக்கும், இது எக்ஸ் ஆக்சிஸ் இது ஒய் ஆக்சிஸில் இருந்தால் சி வெக்டார் இசட் ஆக்சிஸில் இருக்கும். ஏன்னா ஏபி எப்படி இருக்குது, எக்ஸ் ஒய் பிளேனில் இருக்குது. அப்போ சி அது ரெண்டுக்கும் பர்பண்டிகுலராக இருக்கிற இசட் ஆக்சிஸில் இருக்கும். இப்போ இதுவே ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ இந்த பி வெக்டாரை நம்ம ரெண்டு காம்போனண்ட்டாக பிரிப்போம். அப்போ அதில் ஒன்று வந்து என்னது, பி காஸ் காம்போனண்ட், இது வந்து என்னது, பி சைன் தீட்டா. அப்போ இங்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏ வெக்டாரும் பி சைன் தீட்டாவும் இது ரெண்டும் எப்படி இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்குது. ஏன்னா இங்கே பி காசுக்கு என்ன இருக்காது, எந்த விதமான கான்ட்ரிபியூஷன் இருக்காது. அப்போ சி வெக்டார் இது ரெண்டுக்கும் பர்பண்டிகுலரான டைரக்ஷனில் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருந்தாலும் இல்லைனாலும் சி வெக்டார் இது ரெண்டுக்கும், எது ரெண்டுக்கும், ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் சி வெக்டார் எப்போவுமே எப்படி தான் இருக்கும், பர்பண்டிகுலராக தான் இருக்கும். சி வெக்டார் always perpendicular to a vector and b vector. ஓகேவா? இதுதான் வந்து என்னது அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம ஸ்கேலார் ப்ராடக்ட்டில் பார்த்தோம்ல, ஸ்கேலார் ப்ராடக்ட்டில் ரெண்டு வெக்டார்ஸை வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ணும்போது அது வந்து கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு சொன்னோம்ல. பட் இங்கே வெக்டார் ப்ராடக்ட்டில் வந்து இது என்னது, நாட் கம்யூட்டேட்டிவ். இது வெக்டார் ப்ராடக்ட் கம்யூட்டேட்டிவ் கிடையாது. சரியா? இட் இஸ் நாட் commutative. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் நாட் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். ஏன்னா இதை தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னால் அதோட டைரக்ஷன் அப்வர்ட்ஸாக இருந்துச்சு, பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார்னா அதோட டைரக்ஷன் டவுன்வர்ட்ஸாக இருந்துச்சு. பட் மேக்னிடியூடில் சொல்லும் பொழுது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரோட மேக்னிடியூடும் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டாரோட மேக்னிடியூடும் சேம் தான். ஆனால் டைரக்ஷனோட சேர்த்து மொத்தமாக சொல்லும் பொழுது இது அப்போர்ட் டைரக்ஷனில் இருக்குது, இது டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் நாட் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன கிடையாது, கம்யூட்டேட்டிவ் கிடையாது வெக்டார் ப்ராடக்ட். இது வந்து செகண்ட் ப்ராப்பர்ட்டி. தேர்ட் ப்ராப்பர்ட்டி வந்து என்ன அப்படின்னா, இந்த வெக்டார் ப்ராடக்ட் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா, வெக்டார் ப்ராடக்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா இன்ட்டு என்னது, என் கேப். இப்போ இந்த ஏபி சைன் தீட்டா, இப்போ இதோட மேக்னிடியூடை மட்டும் நம்ம எடுத்துக்கலாமே. சரியா? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா, நான் மேக்னிடியூடை மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே மேக்னிடியூடில் இந்த சைன் தீட்டா இருக்குது. அப்போ இந்த தீட்டாவோட வேல்யூ ரொம்ப முக்கியம். அப்போ தீட்டாவோட வேல்யூ எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், அப்போ சைனில் தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரியாக இருக்கும்போது எந்த சைன் 90யோட வேல்யூ வந்து என்னது, 1. அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், தீட்டாவோட வேல்யூ. சரியா? சைன் வந்து எவ்வளவா, 90 டிகிரியாக இருக்கும்போது தான். அப்போ தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரியாக இருந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, ஏபின்னு கிடைக்கிது. அப்போ தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரியாக இல்லாமல் வேறு எதுவாக இருந்தாலும் சரியா, லெஸ் தென் 1 தான் இருக்கும் அதோட வேல்யூ. ஓகேவா? அப்போ கண்டிப்பாக ஏபியை விட அது எவ்வளோவா இருக்கும், கம்மியாக தான் இருக்கும்.
அப்போ ரெண்டு வெக்டார்ஸ் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருந்தால் தான் ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கிது, மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கிது. அதோட மேக்னிடியூட் மேக்ஸிமமாக இருக்குது. ஓகேவா? ஆனால் ஸ்கேலார் ப்ராடக்ட்டில் என்ன பார்த்தோம், ரெண்டு வெக்டார்ஸ் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருந்தால் தான் ஸ்கேலார் ப்ராடக்ட் 0 ஆகும். 0 டிகிரியாக இருக்கும்போது தான் மேக்ஸிமம்னு பார்த்தோம். இங்கே என்ன கிடைக்கிது, 90 டிகிரியாக இருக்கும்போது தான் மேக்ஸிமம். ஓகேவா? அப்போ எப்போ அது மினிமமாக இருக்கும் அப்படின்னா அதுதான் 4th பாயிண்ட். அப்போ தீட்டாவோட வேல்யூ 0வாவோ அல்லது 180 டிகிரியாவோ இருந்தால், 0 டிகிரியாவோ அல்லது 180 டிகிரியாவோ இருந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மினிமம். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் sin 0வோட வேல்யூ வந்து என்னது 0. அதே மாதிரி sin 180யோட வேல்யூ என்னது தான் 0 தான். அப்போ தீட்டாவோட வேல்யூ 0வாக இருக்கும்போது 180 டிகிரியாக இருக்கும் பொழுதும் நம்மளுக்கு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரோட வேல்யூ வந்து எப்படி இருக்குது, மினிமமாக இருக்குது. மினிமம் மீன்ஸ் எவ்வளவு, 0வாக இருக்குது. ஏன்னா ஏபி இன்ட்டு sin 0 கம்ப்ளீட்டாக 0 வரும். ஏபி இன்ட்டு sin 180 அதோட வேல்யூ sin 180யோட வேல்யூ என்னது 0 தான். அப்போ கம்ப்ளீட்டாக அந்த டேர்ம் என்ன ஆயிடுது, 0 ஆகிடுது. ஸோ வெக்டார் ப்ராடக்ட்டில் மேக்னிடியூட் எப்போ மேக்ஸிமமாக இருக்குது, ரெண்டு வெக்டார்ஸும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்கும்போது. ரெண்டு வெக்டார்ஸும் ஒன்றுக்கு ஒன்று பேரலாவோ அல்லது ஆன்டி பேரலாவோ இருந்தால் அங்கே அது வேனிஷ் ஆகிடுது. சரியா? வேனிஷ் ஆகி உங்களுக்கு என்ன கிடைக்கிது, 0 கிடைக்கிது. ஓகேவா?